யெகோவா ஆபிரகாமை நோக்கி, நீ உன் பிறந்த தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகவனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய இனமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். யெகோவா ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய மகனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஆரானிலே வாங்கியிருந்த மக்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தை சென்றடைந்தார்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு யெகோவாவுடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கீடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு வாரிசு அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு வாரிசாக இருக்கிறான் என்றான். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே எண்ண முடியுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இந்த விதமாக இருக்கும் என்றார். அவன் யெகோவாவை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக கருதினார். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. எகிப்து தேசத்தை சேர்ந்த ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஆபிராம் கானான் தேசத்திலே 10 வருடங்கள் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் கணவனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாருடனே இணைந்த போது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் எஜமானியை அற்பமாக நினைத்தாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். என்னுடைய அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக நினைக்கிறாள். யெகோவா எனக்கும் உமக்கும் நடுநிலையாக நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் அதிகாரத்திற்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமாக தோன்றுகிறபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாக நடத்தியதால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். யெகோவாவுடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அருகில் கண்டார். அப்பொழுது யெகோவாவுடைய தூதரானவர், நீ உன் எஜமானி இடத்திற்கு திரும்ப போய் அவளுடைய அதிகாரத்திற்குள் அடங்கியிரு என்றார். பின்னும் யெகோவாவுடைய தூதரானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக செய்வேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் மகனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆபிராம் 99 வயதான போது யெகோவா ஆபிரகாமுக்கு காட்சியளித்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான தேசங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்தியதால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாயிருப்பதற்காக எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக நிலைப்படுத்துவேன்.
பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழைக்காதே. சாராள் என்பது அவளுக்கு பெயராக இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவள் தேசங்களுக்கு தாயாகவும் அவளாலே தேசங்களின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கும்போது சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்றெடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். குழந்தை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து செய்தான். பின்பு எகிப்து தேசத்தை சேர்ந்த ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகன் கேலி செய்கிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் துரத்திவிடும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனாகிய ஈசாக்கோடு வாரிசாக இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த சிறுவனையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கின் வழியாக உன் சந்ததி தோன்றும். ஆகவே சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாக இருப்பதால் அவனையும் ஒரு தேசமாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு தோல் பையில் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோலின் மேல் வைத்து சிறுவனையும் ஒப்படைத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சிபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். தோல் பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின்பு அவள் சிறுவனை ஒரு செடியின் கீழே விட்டு, சிறுவன் தாகத்தால் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவனை விட்டு அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் சிறுவனின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. சிறுவன் இருக்கும் இடத்தில் தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து சிறுவனை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய தேசமாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு கிணற்றை கண்டு போய் தோல் பையில் தண்ணீரை நிரப்பி சிறுவனுக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் சிறுவனுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்றால், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் மகனும் உன் ஒரே குமாரனும் உனக்கு பிரியமான மகனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு சொல்லும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் மகன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு விறகுகளையும் எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கு குறித்திருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையுடன் இங்கே காத்திருங்கள், நானும் சிறுவனும் அந்த இடத்திற்கு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகனபலிக்கு விறகுகளை எடுத்து தன் மகனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். அவர்கள் இருவரும் சேர்ந்து போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் விறகும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தகனபலியாக ஆட்டுக்குட்டியை அவரே கொடுப்பார் என்றான். அப்புறம் இருவரும் சேர்ந்து போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி தன் மகனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய விறகுகளின் மேல் அவனை படுக்க வைத்தான். பின்பு ஆபிரகாம் தன் மகனை வெட்டுவதற்காக தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது யெகோவாவுடைய தூதரானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், சிறுவன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் மகன் என்றும் உனது ஒரே மகன் என்றும் பார்க்காமல் எனக்காக ஒப்புக் கொடுத்ததால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ தனக்கு பின்புறமாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் மகனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். யெகோவாவுடைய தூதரானவர் 2வது முறை வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் மகன் என்றும் உனது ஒரே மகன் என்றும் பார்க்காமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்ததால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்திலுள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகச் செய்வேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் எதிரிகளின் வாசல்களை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் என்றும் நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள அனைத்து தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தனக்கு உண்டான அனைத்தையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். அதற்கு பின்பு
ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் இருந்து தன் இனத்தாருடன் சேர்க்கப்பட்டார். ஈசாக்கு ரெபேக்காலை திருமணம் செய்கிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதானாராம் என்னும் சிறிய தேசத்தானாகிய பெத்வேலுக்கு மகளும் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு யெகோவாவை நோக்கி வேண்டுதல் செய்தான். யெகோவா அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினார். அவனுடைய மனைவி ரெபேக்கால் கற்பந்தரித்தாள். பிரசவ நேரம் பூரணமான போது அவளது கர்ப்பத்தில் இரட்டை குழந்தைகள் இருந்தன. இந்த குழந்தைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் காட்டில் வாழ்கிறவனாகவும் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். இப்போது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயராகும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு தேசமும் பற்பல தேசங்களின் மக்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள்.